Good morning, students. Let's see sample programs from C++ chapter 9. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டபுள் ஸ்லாஷில் கொடுத்துருக்குது என்னது கமெண்ட் லைன். அது வந்து கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குது அப்படின்னு யூசர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது. அதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஒரு C++ ப்ரோக்ராமை ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு யூசர் வந்து தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியும், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது நிறைய லெட்டர்ஸ் வர மாதிரி இருக்க வேரியபிளை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் லைனில் பாருங்கள், ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம்னு ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். இந்த ப்ராக்கெட்டை தான் ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஹேஷ் அந்த சிம்பிளை வந்து பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி செமிகோலன் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே ஹெடர் ஃபைல். ஹேஷ் இன்க்ளூட்லேருந்து தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இந்த ரெண்டு லைனும் என்னது ஹெடர் ஃபைல். அடுத்து ஃபோர்த் லைனாக இருக்குது இன்ட் அப்படின்னு போட்டு மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பேராந்திசிஸ் இருந்தாலே அது ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம் எப்போதும். ஸோ இன்ட்டுங்கிறது ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கான டேட்டா டைப்பை சொல்லணும். அதுக்கு தான் நான் இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை சொல்லியிருக்கேன். அது ரிட்டன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரிட்டன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லணும். ஸோ கேர்லி பிரேசஸ்குள்ளார நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமா, அதுதான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்குள்ளே நிறைய மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கனால அது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். அங்கே என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னாலே சி அவுட் அப்படிங்கிற அந்த ப்ரீ டிஃபைன்டு ஐடென்டிஃபையரை சொல்லிவிட்டு இந்த சி அவுட்டுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளார நான் என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில் மானிட்டரில். வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++. ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு லைனும் முடியல என்ன பண்ணுறோம் பாருங்கள், செமிகோலன் போடுறோம். அப்போ செமிகோலன் முடிஞ்சால் என்ன அர்த்தம், இந்த லைன் முடிஞ்சிருச்சு அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு அர்த்தம். ரிட்டன் 0. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரிட்டன் அப்படின்னு போட்டால் தான் இது இந்த 0ங்கிறது நல் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் ஒன்றும் கொடுக்கல, நம்ம அந்த கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணல இதில் என்ன பண்ண சொல்லியிருக்கணும் அதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்குறோம், அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறதுக்காக. கேர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எத்தனை கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அத்தனை கேர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணால் தான் ப்ரோக்ராம் வந்து எரர் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு லைனும் எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எதுக்கு கொடுக்குறோம், கமெண்ட் லைன். அது என்ன பண்ணிடும், கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். மல்டி லைன் கமெண்ட்னா ஸ்லாஷ் போட்டு ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். ஸோ இது என்ன பண்ணாது, கம்பைலர் இதை ப்ரோக்ராமில் எடுத்துக்காது. இது நம்மளா சும்மா கொடுக்குறது. என்ன அப்படின்னு அங்கே நடக்குது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமரோ இல்லை ஒரு யூஸரோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது. அடுத்து செகண்ட் பார்ட்டில் இருக்க அந்த ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், அது எதுக்கு கொடுக்குறோம், அந்த ஹேஷ் சிம்பிளை பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர், ஒரு ஹெட்டர் ஃபைல். இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைலர்கிட்ட செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலை போய் பார்க்கும். ஒரு ப்ரோக்ராமை நம்ம எழுதி முடித்தோடனே கம்பைல் பண்ணுவோன்னு சொன்னேன். கம்பைலில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் C++ல் சொல்லியிருக்க அந்த கீவேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் கம்பைலரோட வேலை. அப்படி எதை வச்சு செக் பண்ணும், நம்ம இந்த கொடுத்துருக்க ஹெட்டர் ஃபைலில் தான் போய் செக் பண்ணும். அதில் தான் சி இன் சி அவுட் அப்படின்னு இந்த கீவேர்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கான மீனிங் எல்லாமே அந்த ஹெட்டர் ஃபைலில் தான் இருக்கும். கம்பைலர் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து தேர்டாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம்ல, ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்த உடனே எல்லா வேரியபிளுக்கும் நம்ம வேரியபிள் அசைன் பண்ணும்போது வேல்யூ கொடுக்க மாட்டோம். இப்போ இன்டீஜர் ஏன்னு மட்டும் போட்டுட்டு விட்டுருவோம். நான் அப்படி ஏன்னு போட்டாலே என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் மெமரியில் ஒரு இடத்த நம்மளுக்கு விட்டு வைக்கும். ஏங்கிற ஒரு நேமில் ஒரு வேல்யூ வரப்போகுது, அந்த வேல்யூக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டரில் மெமரியில் ஒரு இடத்த விட்டு வைக்கும். அப்படி விட்டு வைக்கிறது என்ன சொல்லுவோம், அந்த இடத்த அதுக்குன்னு ஸ்பேஸை வந்து என்ன பண்ணுது, ரிசர்வ் பண்ணி வைக்கிறது என்ன சொல்லுவோம், நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம கொடுக்குற வேல்யூக்கெல்லாம் வேரியபிளுக்கெல்லாம்
வேல்யூ வேணும், அதுக்குன்னு ஒரு இடம் வேணும், ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி போடுறோம். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் வந்து வேல்யூ கொடுக்கும்போது சில ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ எந்த இடத்துல இதை ஸ்டோர் பண்ணணும், எந்த இடத்துல அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு, அதெல்லாம் அந்த ப்ராப்ளத்தில் அதுதான் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறோம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஹெடர் ஃபைலை போட்டுக்கணும், யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படிங்கிற. இது வந்து ஆன்சி கமிட்டி தான் வந்து இப்போ புதுசாக இந்த ஹெடர் ஃபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த C++லாம் இந்த ஹெடர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்த தேவ் C++ அது மாதிரியான புது வேர்ஷனில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கமெண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அதோட ரிட்டர்ன் டைப், அது என்ன மாதிரியான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற டேட்டா டைப்பை சொல்லியிருக்கணும். ஸோ இன்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரிட்டர்ன் டைப். ஒரு ஃபங்க்ஷனுக்குமே ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணணும். இங்கே இன்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன இருக்கும், C++ ப்ரோக்ராம் இருக்கும். நிறைய ஸ்டேட்மெண்ட்டில் அதை கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே இருக்கிறதுலாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழே பாருங்கள், ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் லைப்ரரியில் போய் ஹெடர் ஃபைலை செக் பண்ணது தான். மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எங்கே கொடுக்குறோமோ அங்கே தான் அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ கர்லி பிரேஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார தான் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதணும். இப்போ சி அவுட் அப்படின்னா என்னது, அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற அந்த ப்ரீடிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் தான் சி அவுட். அதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், டபுள் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறது. அதுக்குள்ளே நான் டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். செமிகோலன் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த லைன் முடிஞ்சிருச்சு, அடுத்த லைனில் போய் ரீட் பண்ணு. ஸோ ரிட்டன் இந்த நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை ரிட்டர்ன் பண்ணு, அதாவது அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கமெண்ட். செமிகோலன் போட்டாச்சு, அப்போ இதோட இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ண கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ இதோட முடிஞ்சிருச்சு, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம், இந்த பிளாக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே பாருங்கள், அவுட்புட்டாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ செமிகோலன் எதுக்கு கொடுக்குறோம், கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிறத பிளாக்னு சொல்லுவோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது தான் முதல்ல கம்பைலர் என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அதில் இருக்க சிஇன் சி அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு எதில் போய் செக் பண்ணும், நம்ம கொடுத்துருக்க ஐஓ ஸ்ட்ரீம் அந்த ஹெடர் ஃபைலில் போய் செக் பண்ணும். ஒரு வேரியபிள் கொடுக்குறோம்னா அதுக்கான வேல்யூவை ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம செகண்ட் லைன் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு லைனும் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் ப்ரோக்ராம் வந்து நம்மளாக எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ C++ ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரியேட்டிங் சோர்ஸ் கோட். நம்ம ப்ரோக்ராமை தான் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லலாம். அதை முதல்ல டைப் பண்ணிக்கணும். அந்த ப்ரோக்ராமை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த C++ அந்த விண்டோக்குள்ளே போய் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி முடித்தோன்னே கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா சோர்ஸ் கோடை ரைட் பண்ணுறது. அடுத்தது சேவ் த சோர்ஸ் கோட் வித் எக்ஸ்டென்ஷன் .cpp. நம்ம எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரில் நிறைய கேட்டகரி ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணல எல்லாமே அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் டாட் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐட்டத்தில் ஸ்டோர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைப்ரரியில் எல்லா புக்கும் செதறி கிடந்தால் எப்படி இருக்கும், நம்மளால் சர்ச் பண்ணி எங்கே இருக்குது எந்த புக்கு எங்கே இருக்குன்னு எடுக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரேக் ஃபுல்லாக ஸ்டோரி புக், செகண்ட் ரேக் ஃபுல்லாக கிராமர் புக், அது மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக தேவைப்படும் போது எடுக்க முடியும். எந்த புக்கு வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டா நம்மளால் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும். கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன மாதிரியான ஃபைல்லாம் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ரேக் போட்டு வைக்கிறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ C++ ப்ரோக்ராம் எல்லாம் இந்த ரேக்குக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னு அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம மெமரியில் இடத்த வந்து ஒரு ரேக்குன்னு ஒதுக்கி வைக்கிறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன். இப்போ .cpp அப்படின்னா அது C++ ப்ரோக்ராமுக்கான ரேக். அந்த இடத்துல தான் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிற C++ ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ நம்ம எப்போ நம்ம இந்த C++ ப்ரோக்ராம் கேட்டாலும் டக்குன்னு உடனே நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு இதை எடுத்து கொடுத்துரும். ஓப்பன் பண்ண சொல்லும்போது டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இது மாதிரியான எக்ஸ்டென்ஷனோட தான் சேவ் பண்ணணும்.
ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ஒரு நேம் நம்மளாக கொடுக்குறது தான். இந்த ப்ரோக்ராமுக்குன்னு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டாட் போட்டு சிபிபி அப்படின்னு ரைட் பண்ணணும் சேவ் பண்ணல. அடுத்து சேவ் பண்ணி முடிச்சோன்னா கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைலுக்கான பட்டன் மேலேயே இருக்கும். நம்ம ரன் பண்ணுற இடத்துல அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ப்ரோக்ராமை செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பைலிங்கில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் நம்ம C++ லாங்குவேஜ் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான சின்டாக்சஸ் அவங்க சொன்ன அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்குமா, ரூல் படி எழுதியிருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த கம்பைலர். செக் பண்ணி முடித்தோன்னா ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா கீழே காட்டும், எரர் இருக்குது கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு, டீபக் பண்ணுங்கன்னு காட்டும். அது இந்த எரரே இல்லாமல் நம்ம முடிச்சதுக்கப்புறம் தான் கம்பைலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ரன் பண்ண ஆரம்பிக்கும். ரன் பண்ணி முடிச்சோன்னே தான் நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதுக்கான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது எல்லாமே இந்த கம்பைலரோட வேலை. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் அப்படிங்கிறோம். இது எதோட கனெக்ட் ஆகும் அப்படின்னா லைப்ரரி ஃபைலோட கனெக்ட் ஆகும். லைப்ரரி ஃபைல் எதை சொன்னோம், இந்த ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இதெல்லாம் வந்து லைப்ரரி ஃபைல். அதில் போய் தான் இந்த கீவேர்டெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்களா, அந்த கோடிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், எரர் மெசேஜ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். எரரே இல்லை அப்படின்னா என்ன பண்ண ஆரம்பிக்கும், இந்த கோடிங்கை கம்ப்யூட்டருக்கு மிஷின் புரிஞ்ச மாதிரி மாற்ற ஆரம்பிக்கும். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு கம்பைலேஷனுக்கு அப்புறம் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸிக்யூஷனில் தான் ரன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். கம்பைல் என்ன பண்ணும், ப்ரோக்ராமில் எரர் இருக்கான்னு செக் பண்ணும். எரர் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது மிஷினுக்கு புரிஞ்ச மாதிரி கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்தோன்னா லாஸ்ட் ஸ்டெப்பு தான் இந்த எக்ஸிக்யூஷன். இதில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ப்ரோக்ராமுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எப்படி கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வர வைக்கிது அப்படின்னு பார்ப்போம். ஐடிஇ அப்படின்னா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐடிஇ நீங்கள் கொடுத்துருக்காங்களா, கம்பைலர் ஆர் ஐடிஇ. நம்ம C++ ப்ரோக்ராமை எங்கே வேணாலும் எழுத முடியாது. C++ அது ஃபைலுக்குள்ளே போய் நியூவை கிளிக் பண்ணி எழுதுவோம். அப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதுல, அந்த விண்டோவை தான் ஐடிஇ, அதுதான் ஒர்க் ஏரியா. அங்கே தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணணும். அங்கே தான் போய் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அதுக்குள்ளேயே தான் பார்த்துக்கணும். அந்த ஸ்பேஸ், அந்த ஒர்க் ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறோம், இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டேன், ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இந்த ரெண்டுமே ஹெட்டர் ஃபைல். இந்த ரெண்டு ஹெட்டர் ஃபைலையும் சொல்லிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், சி அவுட்டில் வெல்கம் அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம், வெல்கம் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணுது, கம்பைலர் வந்து சிஸ்டத்துக்கு புரிஞ்ச மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து எனக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண வச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த C++ ப்ரோக்ராம்லேயே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அந்த சாஃப்ட்வேருக்காக மணி பே பண்ணி அதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரை எதுலேருந்து வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுதான் ஓப்பன் சோர்ஸுங்கிறோம். அது மாதிரி C++ல என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, C++, இதுதான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஜீனி, கோட், இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்னு சொன்னோமா, கோட், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டு பிளாக்ஸ், இதெல்லாம் வந்து C++ஓட வேறு வேறு வேர்ஷன்ஸ்க்கான நேம். இதெல்லாம் நம்ம சும்மா ஜென்ரலாக இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம யூஸ் பண்ண போகிறது C++ மட்டும்தான். அடுத்தது கோட் லைட். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா நெட் பீன்ஸ், டிஜிட்டல் மார்ஸ், ஸ்கை ஐடிஇ, எக்லிப்ஸ், இதெல்லாமே C++க்கான வேறு வேறு வேர்ஷன்ஸ். எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், அதாவது நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சிஸ்டத்தில் இந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ C++ல எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நான் மற்ற C++ அந்த என்விரான்மெண்ட்டை விட இது வந்து கொஞ்சம் மாடர்னாக தெரியும்.
இதுலேயே கம்பைல் ரன் அதுக்கான ஐகான்ஸ்லாம் வந்து கிளியராக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம்க்கான எரரும் கீழேயே வந்து எரர் மெசேஜ்லாம் கீழேயே காட்டிடும். ஸோ இந்த இதை இன்ஸ்டால் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக யூ நீட் நாட் டு ஒரி அபவுட் திஸ் பேராகிராஃப். இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும்னு நான் வேணாம். ஏன்னா இது வந்து சிஸ்டத்தில் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் தேவ் C++. அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் எது சிஸ்டம் வச்சுருக்கா அப்படின்னா, நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இதை வேணால் ட்ரை பண்ணி பாரு. என்ன கொடுக்கணும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, http கொடுத்து 2 ஸ்லாஷ் கொடுத்து www.bloodshot.net/devcpp.html. இது வந்து வெப்சைட் அட்ரஸ். இதை கிளிக் பண்ணாலே நம்ம தேவ் C++ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக நம்ம சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேவ் C++ விண்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இந்த விண்டோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், IDE அப்படின்னு சொல்கிறோம். இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகணும். ஜஸ்ட் தேவ் C++ன்னு வெளியில் டெஸ்க்டாப்லேயே இருக்கும். இல்லைன்னா ஸ்டார்ட்டில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். தேவ் C++னே இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபைலில் போய் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைலில் போய் நியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் என்ன கிளிக் பண்ணாலே Ctrl+N ரெண்டுத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணோம்னா ஒரு நியூ ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நியூ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து C++ போகாமல் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். டைப் பண்ணி முடித்தோன்னே சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் ஃபைல் மெனுவில். அங்கே போய் சேவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒன்று ஃபைலில் போய் சேவை கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா கண்ட்ரோலையும் எஸ்ஸையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் சேவ் அதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய் நம்ம ஃபைலோட நேம் வித் .cpp அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனையும் சேர்த்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி முடித்தோடனே கம்பைல் பண்ணணும். கம்பைலில் தான் எரர் இருந்தால் காட்டும். அந்த கம்பைலேஷன் முடிஞ்சோடனே ரன், கம்பைல் அண்ட் ரன்னுனே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவே என்ன பண்ணிடும், கம்பைலும் பண்ணிவிட்டு ரன்னும் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பைல் அண்ட் ரன் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயையும் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே 2 ஆப்ஷன் இருக்குது. மவுஸை வச்சு கிளிக் பண்ணலாம். மவுஸ் சில சமயம் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம கீபோர்டை வச்சும் கொடுத்துக்கலாம். F1 ப்ரெஸ் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம், நம்ம கம்பைலர் ரன்னும் பண்ணிடலாம். அதுக்கு தான் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று மவுஸை வச்சும் கிளிக் பண்ணியும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டு மூலமாகவும் செலக்ட் பண்ணுறது தான் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரோக்ராமில் எரர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், அதுவே ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சிரும். இங்கே கீழே காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம கம்பைல் பண்ணையில் இப்படி தான் காட்டும். கம்பைல் அப்படின்னு போட்டு ரிசல்ட்ஸில் எரர் 0, வார்னிங் 0 அப்படின்னு காட்டுது இல்லையா. இதான் வந்து எரர் மெசேஜுமோ. எரர் இருந்துச்சுன்னா அங்கே காட்டியிருக்கோம் எத்தனை எரர் இருக்குது அப்படின்னு நம்பரில் காட்டியிருக்கோம். எரர் இல்லைன்னா அப்படியே 0ன்னு காட்டும். இந்த எரரும் வார்னிங்கும் 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அவுட்புட் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அவுட்புட் ஸ்க்ரீனில் போய் பார்த்துக்கலாம். ஸோ தேவ் C++க்கான அவுட்புட் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்பைல் பண்ணிவிட்டு எரர் இல்லை அப்படின்னாலே இந்த அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொண்டு வந்துடும். இப்படி முன்னாடி எல்லாம் வருதில்ல, அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும், CLR அப்படிங்கிற ஃபங்க்ஷன், கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். இப்போ நான் அடுத்த இன்னொரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரும். எனக்கு இப்படி வரக்கூடாது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் தான் வரணும் அப்படின்னா அந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ன்னு பிரிண்ட் பண்ண சொன்னேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாப் லைனில் பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்னென்னமோ ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குது. அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம்குள்ளே போங்க, இல்லைன்னா வேறு எதாவது வெளியில் போங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்காக கொடுக்குது. இதான் வந்து சக்ஸஸ்ஃபுல் கம்பைலேஷன். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராமில் எரர் இருந்தாலும் இருக்குன்னு சொன்னோமா, அது என்ன மாதிரியான எரர்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது எரர் இல்லாமல் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா டைப் ஆஃப் எரர் என்னென்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 3 மார்க்கில் இருக்கலாம், சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. என்னென்னா சின்டாக்ஸ் எரர். நம்ம சின்டாக்ஸ்னால் அந்த C++ ப்ரோக்ராமிங்க்குனே சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ரூல்ஸை தான்
சின்டாக்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது. சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் வேர்ப் சொல்லணும், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அந்த ரூல் படி, அந்த கிராமர் ரூல் படி சொல்கிறோம்ல, அதே மாதிரி C++ங்கிற கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கும் ஒரு ரூல் இருக்குது, கிராமர் மாதிரி. அந்த ரூலை தான் நம்ம சின்டாக்ஸ் அப்படிங்கிறோம். அந்த சின்டாக்ஸில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறோம். இந்த சின்டாக்ஸ் எரருக்கு இன்னொரு பேர் என்னென்னா கிராமட்டிக்கல் எரர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்டாக்ஸ் இஸ் a செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ப்ரோக்ராம். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ C++ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு லைனுக்கும் செமிகோலன் போட்டு தான் முடிச்சுக்கணும்னு பார்த்துருக்கோம். இப்போ இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Cout இருக்குது, அந்த ஆப்ரேட்டர்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம், டபுள் கோட்ஸ்லாம் போட்டிருக்கோம், லாஸ்ட்டாக வந்து செமிகோலன் போட விட்டுட்டோம். ஸோ நம்ம ரூலை ஃபாலோ பண்ணலை. அப்போ இதுதான் என்னது சின்டாக்ஸ் எரர். இதை கிராமட்டிக்கல் எரர்னு சொல்லலாம். அதான் இங்கே கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் டெர்மினேட் பண்ணுறதுக்கு, முடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம செமிகோலன் போடுவோம். இங்கே இந்த செமிகோலன் மிஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் சின்டாக்ஸ் எரர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சீமாண்டிக் எரர். இந்த சீமாண்டிக் எரர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் லாஜிக்கல் எரர்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம், ஆனால் லாஜிக்கலாக தப்பு பண்ணியிருப்போம். நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணணும். எனக்கு இப்போ நான் A வந்து 10 கொடுத்துருக்கேன், B வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு நான் அதை சப்ராக்ட் பண்ணணும். அதில் சிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் C = A + Bன்னு கொடுத்துட்டேன். எனக்கு தேவை சப்ராக்ஷன். நான் கொடுத்த ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸு. கம்ப்யூட்டருக்கு தெரியுமா நான் சப்ராக்ஷன் பண்ணலான்னு இந்த ப்ரோக்ராம் பண்ணேன்னு? கம்ப்யூட்டருக்கு தெரியுமா? தெரியாது. கம்ப்யூட்டர் என்ன நினச்சிக்கும், ஏதோ ஒரு அடிஷன் நினச்சி பண்ணும். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வேறு, எனக்கு வந்த ரிசல்ட் வேறையாக இருக்கும். அப்போ அதுதான் லாஜிக்கல் எரருங்கிறோம். ப்ரோக்ராமாக கிராமர் படி கரெக்டு, ஆனால் எனக்கு இந்த 10 - 5னா 5 தான் எனக்கு ஆன்சராக வரணும். நான் ப்ளஸ்ன்னு அங்கே கொடுத்தனால எனக்கு 15 வந்திருக்கும். அப்போ அது எரர் தான், தப்பு தான். அது நான் லாஜிக்கலாக பண்ண தப்பு. கிராமர் படி கரெக்டு, ஆனால் நான் பண்ணின அந்த கான்செப்ட் தப்பு. சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக தெரியாமல் அடிஷன் பண்ணிட்டேன். அதுதான் வந்து லாஜிக்கல் எரருக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதை சீமாண்டிக் எரர் அப்படின்னு சொல்லலாம். எ ப்ரோக்ராம் ஹேஸ் நாட் ப்ரொடியூஸ் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கொடுக்காம வேறு ஏதாவது ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறோம், லாஜிக்கல் எரர்னு சொல்கிறோம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம வேரியபிளோ, ப்ரோக்ராம் படி ரூலோ, செமிகோலன் எல்லாமே போட்டிருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு இதை வந்து ராங்காக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வேரியபிளோ, ஆப்ரேட்டரோ, ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனோ நம்ம ராங்காக யூஸ் பண்ணிடணும் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு லாஜிக்கல் எரர் வரும். இப்போ நான் சப்ட்ராக்ஷனுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள் போடாமல் நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருப்பேன். அதுதான் ராங் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்ன அப்படின்னா, தேர்ட் டைப் ஆஃப் எரர் என்னென்னா ரன் டைம் எரர். நம்ம ப்ரோக்ராமை கிராமர் படி, அதாவது சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாகவும் எழுதி, லாஜிக்கல் படி கரெக்டாகவும் எழுதி, ஆனால் அவுட்புட் வரல, அவுட்புட் தப்பாக வருது அப்படின்னா சிஸ்டத்தில் ஏதோ ஃபால்ட்டுன்னு அர்த்தம். அது மாதிரி அப்போ எரர் வரதை நம்ம ரன் டைம் எரர்னு சொல்லணும். ரன் டைம் எரர் அக்கர்ஸ் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ இந்த ரன் டைம் எரர் இருக்கும்போது என்ன பண்ணும், கம்பைல் ஆயிரும். கம்பைல் பண்ணுற போது எரர் ஃப்ரீன்னு காட்டிடும், எரர் வந்து 0ன்னு காட்டிடும், வார்னிங் 0ன்னு காட்டும், ரன் பண்ணும். ஆனால் அவுட்புட் வந்து தப்பாக இருக்கும், இல்லைனா அவுட்புட்டே வராமல் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரன் டைம் எரருங்கிறோம். அதே மாதிரி சீமாண்டிக் எரருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எரர்லாம் இல்லைன்னு தான் காட்டும், எரர் வந்து 0, வார்னிங் 0ன்னு தான் காட்டும், ரன் பண்ணிடும். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வராது. அதை சீமாண்டிக் எரர்னு சொல்லுவோம். ஆனால் சின்டாக்ஸ் எரருக்கு ரன்னே ஆகாது ப்ரோக்ராம், ஏன்னா கம்பைலேஷனோடு நின்றோம். எரர் வந்து எத்தனை எரர் இருக்கோ அதை காட்டிட்டு நீ எரரை சரி பண்ணாதான் அதுக்கப்புறம் ரன்னே பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு எரரும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ரன் டைம் எரர் வந்து ஏதாவது இல்லீகல் ஆப்ரேஷன் நடந்தனால, இப்போ நம்ம டேட்டா டைப்பை தப்பாக கொடுத்து இது மாதிரி ஏதாவது இல்லீகலாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் லாஜிக்கல் படி கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அதனால் சிஸ்டத்தினால அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி டயத்தில் தான் இந்த ரன் டைம் எரர் வரும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் அ ப்ரோக்ராம் ட்ரைஸ் டு ஓப்பன் அ ஃபைல் which does not exist, it results in a runtime error. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறோம், நம்ம சேவ் பண்ணலை, .cppன்னு போட்டு சேவ் பண்ணலை. அப்போ நம்ம C++ ப்ரோக்ராமில் அந்த எக்ஸ்டென்ஷனோடு தான் சேவ் பண்ணியிருக்கணும். அப்படி சேவ் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. அப்போ அதை ஏதோ ஒன்று இல்லீகலாக ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணிட்டோம்,
அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம சொல்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். புக்கில் என்ன எக்ஸாம்பிள் இருக்கோ அது மாதிரி எழுதிடு, சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். அதே C++ல எப்படி ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்.